இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யோசிச்சு பார்த்ததுல ஒரு கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எத்தனை பேரோட வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு நாம் எடுக்கிற சில முடிவுகள் அது நிறைய நிறைய பேரை பாதிக்கும். அப்படின்றப்ப அதை ரீகன்சிடர் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாற்றம். சார், இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்லயே கன்சிடர் பண்ணிட்டு இந்த டீலை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாரையும் வர வச்சு மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? யா உங்கள் கன்சர்ன் எனக்கு புரியுது. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் விற்கிற ஐடியாவில் இருந்ததால தான் இந்த ப்ரப்போசலையே கொண்டு வந்தேன். இப்போ சாரி, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். அதனால தான் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். What is the reason for this? நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த கம்பெனியை நான் விற்கணும்னு முடிவு பண்ணது என்னோட பர்சனல் விஷயத்துக்காக. ஆனால் இப்போ நான் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிறது என்னை நம்பி இருக்கிற, இந்த கம்பெனியை நம்பி இருக்கிற என்னோட ஒர்க்கர்ஸ்க்காக. என்னோட ஸ்டாஃப்ஸை கைவிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த கம்பெனியை விற்கணும்னு நான் முடிவெடுத்த நாள்ல இருந்து நான் ஆக்சுவலி சரியாக தூங்க கூட இல்லைங்க. நான் ஏதோ தப்பு பண்ணுறதா எனக்கு தோணுச்சு. என்ன ஆனாலும் சரி, இந்த கம்பெனியை நானே ரன் பண்ணலாம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம கூட வேலை செய்கிறவங்களை நாம தான் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆதி சார், நீங்க கம்பெனி விற்க மாட்டேன்னு சொல்றது உங்க விருப்பம். நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இடையில நீங்க இந்த கம்பெனி சேல் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஃபர்தரா நான் இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டேன். இப்ப மறுபடியும் விற்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி ஸ்டேபிள் இல்லாம முடிவெடுக்கிற உங்க கம்பெனி நம்பி இனிமே நாங்க எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது? நீங்க கேட்குற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. இனியும் உங்களை இந்த மாதிரி குழப்பத்தில் வச்சுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நான் இங்க இந்தியாவில் தான் இருக்க போறேன். திரும்ப நான் போக போறதில்ல. நீங்க எப்ப வேணா என்னை வந்து மீட் பண்ணலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இனிமே நான் கேரண்டி. இனிமே நீங்க போடுற பணத்தை விட 2 மடங்கு இல்லை, 10 மடங்கு லாபத்தை நானும் இந்த கம்பெனியும் உங்களுக்கு திருப்பி தரப்போறோம். சார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். கம்பெனி விற்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. 500 குடும்பத்தை காப்பாத்துனீங்க சார். எஸ் 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 கம்பெனியை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பாரதி, போலாமா? வா. மேடம், நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருந்திருக்கும் மேடம். சாரை கூட்டிட்டு வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க மேடம். நீங்க நல்லா இருக்கணும் மேடம். சார், மறுபடியும் எப்ப சார் வருவீங்க? மறுபடியுமா? வரேன், கண்டிப்பா வரேன். ஓகே, சரிங்க சார். பாரதி, சீக்கிரமா கார்ல இருங்க. வாங்க போலாம். வாங்க சார். வரேன். வாங்க சார். பாரதி, மேப்ல நாம போக வேண்டிய இடத்துக்கு நீ எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம். சார், எனக்கு தெரிஞ்சு நாம இந்த டைமுக்கு மேல ஸ்ரீபெரும்புத்தூர் போனா திரும்பி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடும். போனா வேலையும் நடக்காது. நாம இன்னொரு நாள் போய்க்கலாம் சார். இப்போ நேரா வீட்டுக்கு போயிடலாம். அதான் நல்லதுன்னு தோணுது. சரி, ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன, மித்ராவை சமாளிக்கணும், அதான் யோசனையா இருக்கு. இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். என்ன விடு. மேடம், இந்த ஆளு போன ஸ்பீக்கர்ல போட சொல்றேன். யா
பாரதி அந்த இடத்துக்கு ரொம்ப எதிர்ச்சியா தான் வந்திருக்கான். ஆனா இந்த ராஸ்கல் தான் அங்க நடக்கிறத மொத்தத்தையும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவ ஆதியை கூட்டிட்டு வந்து எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அந்த பாரதி சும்மா இருக்க மாட்டான். கம்பெனி விக்கிற பிளானுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு சொல்லி நாய் மாதிரி மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த நிமிஷம் பாரதி நம்ம விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணி ஆகணும். அவன் நம்ம விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது மேடம். நாங்க இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. பாரதி எதுக்கு மேலேயும் அந்த வீட்டை இருக்க கூடாது. அவளை அந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பணும். அது நடந்தா மட்டும்தான் அவன் மறுபடியும் ஆதி பக்கம் வராம இருப்பான். புரியுது மேடம். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். ஆதியை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மொத்த சொத்தும் உன் பேருக்கு வந்து அது பவானி மேடம் கைக்கு போற வரைக்கும் நாம கரெக்டா பிளான் பண்ணி ஆகணும் மித்ரா. நீ ஆதி கூட அமெரிக்கால இருந்தப்போ பாரதியை கண்காணிக்க அவளை என் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டு தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா நீ ஆதியை எப்போ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சொத்தும் உன் பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். நான் தான் பாரதியை தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ சொல்ற விஷயத்த பத்திலாம் நானும் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேனா. இப்ப நம்ம அதை பத்தி பேசுறதுனால எதுவுமே மாற போறதில்ல. எனக்கு இப்பெல்லாம் சில நேரங்கள்ல அந்த பவானி மேடமை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. வேலை முடிஞ்சதும் அவங்க நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்னு என்ன நான் நிச்சயம். உண்மைதான் மித்ரா. பாரதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் சார். ம். சார், பால் காலி ஆயிடுச்சு. நான் போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அட இருங்க பாரதி, நான் போய் ஐயோ வாங்கிக்கிறேன். இல்ல சார், நானே போறேன். அட நான் போனா என்ன கடைக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறானா? நானே போயிட்டு வரேன். இல்ல சார், நீங்க எதுக்கு? பாரதி, எதுவும் பேச வேண்டாம். நான் தான் போக போறேன். நீங்களும் ரொம்ப டயர்டா தான் இருக்கீங்க. ஸோ நான் பால் வாங்கிட்டு வருவேனா, நீங்க காஃபி போடுவீங்களா? 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ம், ஓகே? சரிங்க சார். ம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு இருக்குல்ல? மேடம். ம், ஓகே. எங்க அண்ணா சிக்னல் கொடுக்கும்போது கரெக்டா உள்ள வந்துரு. வந்துடுறேன் மேடம். ம், வெயிட் பண்ணு. ஓகே மேடம். அண்ணா வீட்ல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாரதி ரூம்ல இருக்காளன்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரி, போய் பாரு.